சைரா அன்பே சாய் டிஷர்ட் வேணும் அப்படின்றவங்க 500 ரூபா பேமெண்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஷர்ட் சைஸ், உங்கள் அட்ரஸ், பின்கோடு, 2 மொபைல் நம்பர் எல்லாத்தையும் அனுப்புங்க. அதே போல் சாயப்பா சொல்லக்கூடிய பல விஷயத்தை தான் அன்பே சாயில் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் ஏன் நான் பண்ணணும், எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்ற கேட்ட கேள்விக்கு ஒரே பதில், கலியுகத்தில் கடவுளை பற்றி யாரெல்லாம் மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்களோ இல்லை கடவுளோட செய்தியை மற்றவர்களுக்கு சொல்கிறார்களோ அவர்களுடைய குடும்பமும் பல சந்தோஷமும் பல அற்புதங்களையும் படைப்பார்கள். அதனால தான் ஷேர் பண்ண சொல்கிறோம். ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அன்பு மழையோடு இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஒரு வெளிச்சத்துக்கு கொடுக்கும். அதற்காக தான் ஷேர் பண்ண சொல்கிறோம். மகிழ்வுடன் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? துன்பத்தில் இருக்கும்போது இதை மனசில் நினைச்சாவே அந்த துன்பம் இனி எந்த ஜென்மத்திலையும் உங்களை வந்து சேராது. கடன் பிரச்சனையா? திரும்பவும் சொல்கிறேன், கடன் இனி எந்த ஜென்மத்திலையும் வாங்க மாட்டீங்க. குழந்தை பிறக்கலைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கீங்களா? இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஆனால் நீங்கள் இதை மனசில் வச்சு 1-2 விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது. அதை நீங்கள் செய்தால் இன்றைக்கி கடவுள் கொடுக்கக்கூடிய துன்பம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வருத்தப்படுறீங்களே, கடவுளோட கணக்கு தெரியுமா? கடவுள் எதற்காக இத்தனை விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றதை தெரியாமலே துன்பத்தில் திரும்ப 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 துவண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் மிக மிக ரகசியமான ஒரு செய்தி, கடவுளோட கால்குலேஷனை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த கால்குலேஷனை நான் சொல்கிறதுல தப்பே இல்லை. அது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த பதிவின் மூலம் சொல்லப்பட்டதை நீங்கள் மனசில் வச்சு அதை செயல்படுத்தும் போது அத்தனை அற்புதமான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். தொழில் நடத்த முடியலன்னு எத்தனையோ பேர், நான் அடித்து சொல்கிறேன், 5 வருஷம் இதை செய்யுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் ஊரில் உங்கள் தொழில் தான் பேசும். பல எவிடன்ஸு அன்பே சாயில் இருக்குங்க. பல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை யாரும் கேட்கல. நீங்கள் கேட்டுட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. கழுகு மாதிரி உயரத்தில் பறப்பீங்க. காக்கா மாதிரி, குருவி மாதிரி இல்லை, கழுகு போல. நீங்கள் பறக்கிற சில கழுகுகள் எங்கே இருக்குதுன்னே தெரியும், அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். ஸோ யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்வு, உங்களுக்குன்னு ஒரு மக்கள். இது எல்லாமே 100க்கு 100 நடக்கும். ஸோ ரகசியமான பதிவு. கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தைகள் உங்கள் காதுகளில் ஒலிக்கின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே,
கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் சாயப்பா நமக்கு கொடுத்துருக்கார். காசு என்னைக்குமே நம்மக்கிட்ட வரும் போகும். ஆனால் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமோ வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் துணை நிற்கும். நாம் ஒரு பிறவியும் பிறக்கிறோம். சில பிறவியில் ஏழையா, சில பிறவியில் பணக்காரரா. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் புண்ணியமாக நமக்கு உருவாகி நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பேக் போனாக அமையும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா தெரியுது. அந்த பிரச்சனைகள் என்னைக்கா இருந்தாலும் முடியதான் போகுது. அதற்காக நாம நல்ல விஷயங்களை நோக்கி போகாம இருக்கக்கூடாதுல்ல. கடவுளோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்பணியணும். கடவுளோட செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கடவுளை பற்றி யார் யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அது எல்லாத்தையும் கேட்கணும். அதற்கு நம்ம காது, மனசு, உள்ளம், ரத்தம் எல்லாம் ஏங்கணும். அந்த மாதிரியான மனிதர்கள் இங்கே இருந்தாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், மிக பெரிய பாக்கியவான்கள் அவர்கள் அனைவருமே. அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்குது, அது வெடிக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதை தாண்டின கோடி விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது கடவுள் எதற்காக அப்படின்னா அவரை நீங்கள் திரும்பி பார்க்கணும். ரெண்டாவது உங்கள் பாவத்தை நிறுத்தணும். மூணாவது நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிக்கணும். நம்ம பெற்றோர்கள் நமக்கு ஏன் தண்டனை கொடுக்குறாங்க? அந்த தண்டனையில் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்களா? பலரோட கேள்வி என்ன தெரியுமா? கடவுள் ஏன் எனக்கு இப்படி தண்டனை கொடுக்குறாரு? அவருக்கு மனசாட்சியே இல்லையா? அப்போ நம்ம அம்மா அப்பா ஏன் தண்டனை கொடுக்குறாங்கன்னா, தப்பு செய்யாத, நீ தப்பு செஞ்சா மோசமான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெற்றோர்கள் தண்டனை கொடுக்குறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 100 ரூபாய் எடுத்ததுக்கு எனக்கு அன்னைக்கு விழுந்த திட்டு, அன்னைக்கு விழுந்த அடி இன்னைக்கு வரைக்கும் அந்த திருட்டுத்தனம் இல்லை. அன்னைக்கு அவங்க கண்டிக்கல, பரவாயில்ல 100 ரூபாய் தானே, நம்மக்கிட்ட இல்லாத காசா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு விருப்பம் போல் எடுன்னா நம்ம வீட்டில் மட்டும் எடுக்க மாட்டோம். எங்கெங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் எடுப்போம். சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காசை நாம் தெரியாமல் எடுக்கிறோம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம அப்பா நமக்காக தான் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அடுத்தவன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காசையை நாம் எடுக்க முடியுமா? அதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கா, உரிமை இருக்கா? இல்லை. அப்போ என்ன ஆகும்? அவன் அடித்து வெளுத்து தொங்க போட்டுருவான். ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் திருட்டு பையன் சொல்லி முத்திரை குத்துருவான். அப்போ அந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம பெற்றோர்கள் நமக்கு கொடுக்குற தண்டனை அப்படிப்பட்டதாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையால் அவங்க சந்தோஷப்படலை. இது முக்கியமான விஷயம். இல்லை, எனக்கு பெற்றோர்கள் அடித்தாங்க, நான் இந்த மாதிரி வேலை பண்ணேன், அதனால் நான் பெற்றோர்களை வெறுக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியும்? அப்படி யாராவது சொன்னால் அவங்கள விட முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லை. பெற்றோர்களை நான் வெறுக்கிறேன்னு யாராவது சொன்னீங்கன்னா அவங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை நாளைக்கு இது வரமா தெரியும். நல்ல வேலை அப்படின்னு சொல்லி. அப்போ பெற்றோர்கள் கொடுத்த தண்டனையை நாம் இன்னைக்கு உணர்றோம்.
நல்ல வேளை என்னை எங்கள் அம்மா அடித்தாங்க, என்னை எங்கள் அப்பா அடித்தாங்க, அடிக்கலைன்னா ஒரு உலகம் என்னை சாத்துன்னு சாத்தியிருக்கணும். அப்போ கடவுள் இந்த 3 விஷயத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். எந்த மனுஷனை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குதோ அவனுக்கு தான் அடி உத. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த சரித்திரமே சாயப்பாவோட கையில். அப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்மளோட ஒட்டுமொத்த சரித்திரம் எல்லாமே அவரோட கையில் இருக்கும்போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் போன ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கேயோ போகிறான் இவனை பிடிச்சு இழுத்து இங்கே உட்கார வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் நீங்கள் போகிற பாதையில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தரார். கடவுள் நம்மளை தண்டிக்கிறாருன்னா உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் உங்களை தண்டிக்கிறார். ஏன் தண்டிக்கிறாருன்னா நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு தரணும். அப்போது அதுக்கு இது தடையாக இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணும்னா நான் உனக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அதனால் இங்கே கடவுள் ரொம்ப சோதிக்கிறாருன்னு சொல்லி தயவு செய்து பேசாதீங்க. சோதிக்கிறாரா சந்தோஷம் நினைக்கோங்க. அவர் ஒரு மனுஷனை சோதிக்கிறாருன்னா அந்த மனுஷனுக்கு ஏதோ பின்னாடி செய்ய போகிறாருன்னு அர்த்தம். எனக்கும் சில நேரத்தில் ரொம்ப நீங்களாவது ரொம்ப டீசெண்டாக திட்டுறீங்க, நான் டீசெண்டே இல்லாமல் திட்டுனேன் கடவுளை டீசெண்டே இல்லாமல் திட்டினேன். அந்த வார்த்தைகள்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். நடுத்தெரு நின்றுக்கிட்டு இருக்க, எங்கே போகிறது தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. 6 மணி 7 மணி இருக்கும், சாமியோட ஊர்வலம் வருது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் நம்ம மனசு. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் சாமியோ உலா வருது. அப்போ இந்த நேரத்தில் என்ன தோணுதுன்னா கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்ல தோணல, ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி திட்ட தோணுது. இன்னமும் ஞாபகம் இருக்கு, ஒரு மசூதி பக்கத்தில் நின்று அந்த சாமி உலா வரக்கூடிய நேரம் 7 7:30 மணி. அந்த நேரத்தில் அந்த கடவுளை அப்படி திட்டுற மனசுக்குள்ள அழுக வரல. ஏன்னா அந்த கண்ணீர் எல்லாமே என்னைக்கோ போயிடுச்சு. என்னை இப்படி நடுத்தருவில் நிற்க வச்சதுக்கு காரணம் இப்போ தான் தெரியுது. அதையெல்லாம் நான் சரி பண்ணணும்னு இன்னைக்கு நான் அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனால் கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நீ எவ்வளோ கஷ்டப்படுற, நான் உன்னை காப்பாற்றலையேன்னு சொல்லி நீ ஏங்குற எனக்கு தெரியுது. ஆனால் உனக்கு பின்னாடி புரிய வரும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரு தானே. அது போல தான் கடவுள். அப்போ உங்களுக்கு சோதிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன துவண்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கடவுள் என்னை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க வைக்க போறாருன்ற நம்பிக்கையோ இல்லை வாழ வைக்க போறாருன்ற நம்பிக்கையோ உங்களுக்கு இருக்கணும். ஆனால் மினிமம் கேரண்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். மேக்சிமம் கேரண்டி இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கும் உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அப்போ நமக்கு மேக்ஸிமம் கேரண்டி வேண்டாம், மினிமம் கேரண்டி தாராளமாக கிடைக்கும். தாராளமாக. இது சிம்பிள். நீங்கள் ஒன்றும் வானத்திலேருந்து பூமியில் குதிக்கணும் இல்லை பூமியிலேருந்து நேராக வானத்துக்கு போகணும்னு கேட்கல. ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும், அவ்வளோதான். ஸோ நானும் அப்படிப்பட்ட ஒரு கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய வாழ்க்கையோ அற்புதமான வாழ்க்கை, அதிசயத்தக்க வாழ்க்கை. ஸோ குறைகள் அப்பப்போ இருந்தாலும் நான் குறைகளை பெரிதுபடுத்தாமல் நான் பாட்டுக்கும் என்னுடைய வேலையை செய்யும்போது என்னுடைய குறைகள் காணாமல் போகுது. எனக்கு இருக்கக்கூடிய திறமைகளை தொடர்ந்து என் கண் முன்னாடி நிறுத்துறாரு. நீ செய்ய வேண்டிய வேலைகள் உனக்கு ஏராளமாக இருக்குது, அதனால் குறைகளை பற்றி நினைக்காதன்னு சொல்லி அடிக்கடி தட்டி கொடுக்குறாரு. ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு எனக்கு தட்டி கொடுக்கணும், என்னை மோட்டிவேட் பண்ணணும், என்னை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு. அது எல்லாமே இங்கே நடக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமை பொறுமை பொறுமை. அந்த பொறுமையை தாண்டி வேற எதுவுமே இல்லை.
ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு விஷயத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு நாம் என்றைக்குமே பொறுமையோடும் நம்பிக்கையோடு இருக்கணும். என் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் அமைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை சாயப்பா முன்னாடி நீங்கள் சொல்லணும். சாயப்பா முன்னாடியே சொல்லணும். மனசில் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்கள் நமக்கு அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய சாய்ராமுடைய பதிவுகள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பும்போது சில விஷயங்கள் நான் தப்புகள் செஞ்சேன். ஆனால் சில பதிவுகள் கேட்கும்போது இந்த தப்புகளை செஞ்சதுக்கு தலை குனிகிறேன். ரைட், ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறேன், சாயப்பாவோட இதயத்தில் நீங்கள் போகிறீங்க. ரைட், சாயப்பாவோட இதயத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. என்னைக்கு நாம் செய்கிறது தப்புன்னு நினைக்கிறோமோ அப்போவே நீங்கள் சாயப்பாவோட குழந்தை, சாயப்பாவோட இதயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அவருடைய இதயத்தில் இருப்பது தான் நம்ம லட்சியமாக இருக்கணும். ஆனால் எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட விஷயத்தை நிறுத்தலை. தொடர்ந்து தப்பு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். தொடர்ந்து இந்த ஓட்டத்தை தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லா மக்களும் ஓடுறாங்க. ஆனால் எங்கே ஓடுறாங்க, ஏன் ஓடுறாங்க? பலர் இதுதான் இன்பம் நினச்சி பின்னாடி கிடைக்கக்கூடிய துன்பத்துக்காக ஓடுறாங்க. பல பேர் சொல்கிறாங்க, ஏன் நீ இன்னும் ஓடலை, அங்கே போ, பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. ஸோ இப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். ஒரு ஆட்டு மந்தைங்க கூட்டம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆடுகளுக்கு அறிவு இல்லை, ஆனால் மனுஷனுக்கு அறிவு இருக்குது. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு சிந்திச்சு இந்த ஓட்டம் நமக்கு இல்லை, நம்ம ஓட்டம் இப்படிப்பட்டதுன்னு அன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்களில் கண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கும். அடுத்தவங்க கண்ணீரை துடைப்பதற்காக உங்கள் கை பயன்பட்டு இருக்கும். இப்போ உங்கள் கை எதற்கு பயன்படுது? உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கே அது பயன்படுகிறது. இதுதான் வேதனை, இதுதான் சாபம். ஸோ எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறான்னு சொல்லுவாங்க. நாம் எதை வச்சு வாடுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை திருப்பி திருப்பி கொடுக்குது. ஸோ கடவுள் உங்கள் கண்கள் முன்னாடி அத்தனையும் ஒப்படைச்சிட்டார், எல்லாமே ஒப்படைச்சிட்டார். அவர் படைச்சது என்னென்னவோ அத்தனையும் உங்கள் கண்கள் முன்னாடி, எல்லாத்தையும் அவர் தான் படைச்சார். நீ பாம்பை பிடிக்கிறியா இல்லை மானை பிடிச்சி கொஞ்சிறியா? இவ்வளோதான், இவ்வளோதான். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? மானுக்கு பதிலாக பாம்பை பிடிச்சிட்டோம். பாம்பு என்ன பண்ணுது? எப்போ நம்மளை கொத்த போதுன்னு நினச்சிக்கிட்டே நாம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வாழ்க்கையில் எல்லாமே உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. நீ எதை எடுக்கிறையோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுது. ஸோ வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீயா ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட, நீயா ஒரு விஷயத்தை நினச்ச, நீயா ஒரு விஷயத்தை முடிவு பண்ண, இப்போ தப்பிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீயே உட்காந்துட்ட, அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அங்கே இருந்து வெளியில் வருவதற்கு உண்டான வழிகளை நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டனா நிச்சயமாக வந்துடுவேன். ஏன்னா இந்த மாதிரி வழிகள் இருக்குதான்னு நம்ம ஏன் பார்க்குறோன்னா, நாம் செய்த புண்ணியங்கள், ஏதோ ஒரு மனுஷனுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த கணக்கு இப்போ சேருது. தப்பிக்க வழி இருக்குதான்னு பார்க்குது. ஓ, தப்பிக்க சில வழிகள் தெரியுதுன்னு அதில் தொடர்ந்து உறுதியான நிலையில் இருந்து அதன்படி செய்து தப்பித்தவர்கள் சிலர். மறுபடியும் அங்கே நின்று இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா, தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க பலர். இன்னும் பலருக்கு அந்த எண்ணமே வரல, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே 100% மக்களில் 25% தப்பிப்பதற்கு வழி இருக்குதான்னு நினச்சி அதன்படி வாழ்ந்து தப்பிக்கிறாங்க. மீதி 75% தப்பிப்பதற்கு வழி இருக்குதுன்னு தெரிஞ்சோம் அதை பயன்படுத்திக்காமல் திரும்பவும் அதே இடத்துல நின்று சிக்கி கடைசி வரைக்கும் துன்பத்தோடைய இறந்தும் போகிறாங்க. நம்ம பல பேரை பார்த்துருப்போம், பல சொந்தங்களை நம்ம பேசியிருப்போம். மனுஷன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டான். எனக்கு இந்த வார்த்தைகளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு.
ஏன் கஷ்டப்படணும்? எதற்கு கஷ்டப்படணும்? என்ன இல்லை நம்மக்கிட்ட? கடவுள் யாரையுமே சோம்பேறியாக படைக்கல, மனுஷனாக சோம்பேறியாக உருவாக்கிக்கிட்டான். கடவுள் யாருமே தோல்விக்காக மட்டும் படைக்கல, மனுஷனே தன்னை தோல்வி தான் நமக்கு நிரந்தரம் நினச்சி அந்த மனசிலே வாழ்ந்துட்டான், வீழ்ந்துட்டான். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ப்ளஸ் மைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒரு இடத்துல மைனஸாக இருக்கும். ஆனால் மறுபடியும் ப்ளஸ்ஸாக மாறும். மாறாதது அப்படின்றது எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். நான்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி ஆகிட்டேன்னா, இப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை விட 5 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாக இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை விட பல மடங்கு சிறப்பாக இருக்கலாம். ஏன்னா கடவுள் ஏன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா, உன் மைண்டை டைவர்ட் பண்ணி உன்னை வேறு திசையில் நோக்கி ஓடுவதற்கும் நீ வாழ்வதற்கும் கடவுள் உனக்கு கொடுத்தாரு. ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் நமக்கு பெரிய பகையாளியாக மாறுறாங்க. அதாவது யாராவது உங்கள் மேலே பரிதாபப்பட்டாங்கன்னா தயவு செய்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு பரிதாபம் தேடி சில மனிதர்கள் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே உங்கள் மனசு உங்கள் புத்தி எதுவுமே வேலை செய்யாமலே போயிடும். அப்போது யார் உங்களை பாராட்டுறாங்களோ அங்கேயும் நிற்கக்கூடாது. ஏன்னா பாராட்டுறவன் காலை இழுத்து விடவும் செய்வான். பரிதாபப்படுறவன் வாழ்க்கையை முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பழி வாங்குவதற்காக கூட அந்த பரிதாபன்ற வார்த்தையை பயன்படுத்துவான். அப்போ எப்படி தான் இருக்கணும்? நீயாரு. இன்னைக்கு காலையில் கொடுத்த பதிவில் கூட நீயாரு. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சிந்தி. உன்னால் செய்ய முடியாத விஷயத்தை இப்போதைக்கு சிந்திக்காத. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு விஷயம், நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நமக்கு என்ன முடியாதோ அதையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க, நம்பிக்கை மட்டும்தான் பெருகும். எனக்கு ஒரு பிஸ்னஸ் சில டீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலதெல்லாம் என்னோடய லிமிட்டை மீறி சில ஆர்டர்ஸ்லாம் எடுக்கலாம் வரும். அப்போ நான் ஒரே விஷயம் முடிவு பண்ணுவேன், இது என்னால் முடியுமா, முடிஞ்சால் எடு, முடியலைன்னா எடுக்காது. ஏன்னா ஒரு ஆர்டர்ஸ் வரும்போதும் பேமெண்ட் இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு கையில் காசு இருக்குதா, இல்லைன்னா அதை பற்றி நினைக்காது. இல்லை சொந்தக்காரங்கிட்ட வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கலாம், ஃபினான்ஸ் கிட்டே வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அது புத்திசாலித்தனமாக தான் இருக்கும். ஆனால் கடன் வாங்கி ஒரு வியாபாரத்தை செய்யும்போது அந்த வியாபாரம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கடன்காரங்க முகத்தில் முழிக்கக்கூடாது. அப்போ உனக்கு உள்ள என்ன இருக்குதோ அதை மட்டும் நீ முயற்சி செய். அது நமக்கு சரியில்லைன்னா அதை விட்டுடு. உனக்கும் அந்த பொருளுக்கும் முன்னாடி இருந்த தொடர்பு இப்போ இல்லைன்னா அதை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அதாவது ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின வீடு கட்டிட்டோம், திடீர்னு கடன் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வீட்டை விற்க வேண்டிய நிலைமை, அதை விற்கணும்னு சொல்லி நிறைய பிரார்த்தனை செஞ்சோம். கடவுள் நல்ல விலைக்கு யாராவது அனுப்ப மாட்டாரான்னு நாம் நினச்சதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆனாலும் நமக்கு லாஸ் இல்லை. அந்த நேரத்தில் அந்த காசை நாம் கொடுத்துட்டோம். பொருளை அது வீட்டை விற்ற காசை யாராருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு ஒரு நிம்மதியாக ஒரு 10,000 ரூபாயோ ஒரு 6,000 ரூபாயோ ஒரு வாடகை வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம். இந்த மனநிலை உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட இடத்த நமக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இன்னமும் கீழே இறங்குவீங்க. நம்ம செய்த தப்பு, நாம் செய்த தவறு, சில தவறான முடிவுகள் மூலமாக வீட்டை நம்ம ஆசைப்பட்டு வாங்கினோம், அது கட்ட முடியல, விற்றுட்டோம். விற்றதால் நம்ம ஒன்றும் மோசம் போக போகிறதில்ல. வாழ்க்கைன்றது அனுபவம், அதை கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ நான் சிறப்பாக இல்லையா, நான் சிறப்பாக இல்லையா, அந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் இன்னொரு வீட்டை வாங்கலாம். சீரியஸாக இதை நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக பேசலை. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோ.
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியே இல்லையே, ஏற்றுக்கோ. அடுத்த வேளை சாப்பிடலைன்னா ஒன்றும் செத்து போயிட மாட்டோம். இந்த நிலை வராதுன்னு நினை. இந்த நிலையை பார்த்து என்ஜாய் பண்ணு. என்னங்க கஷ்டத்தில் இருக்கும்போது என்ஜாய் பண்ணணும். ஆமாம், என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆனால் என்னைக்கு நாம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பட்னியோட தண்ணியை குடித்தோமோ அதுதான் கடைசி சம்பவமாக இருக்கும். மறுபடியும் அந்த நிலைமை வரவே வராது. ஏன்னா கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு துன்பத்தில் இதுவும் ஒரு துன்பம். ஏதோ ஒரு போன ஜென்மத்தில் பசியோடு வந்தாங்க ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும், சாப்பாடு போடலை, கேவலமாக நினச்சோம். அதுக்கு இப்போது அந்த தண்டனை நிறைவடையுது. தட்ஸ் ஆல். அதாவது கடவுள் வழியில் வந்து துன்பப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் இது, எல்லாத்துக்கும் ஆகாது. ரைட்டா? எல்லாத்துக்கும் ஆகாது. நீ காலைல கூட என்ன சொன்னோம், ஒரு முக்கியமான வார்த்தை, எல்லா விஷயத்துக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு சொன்னோம் தானே. சொல்லாமல் ஒன்றும் இந்த பதிவை நம்ம சொல்லலை. அப்போது நமக்கு ஏதோ ஒரு கர்மா தீருதுப்பா. ஒரு துன்பம் வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. எந்த வார்த்தை சொல்லணும்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கர்மா ஒன்று செம்மையாக தீருது, சிறப்பாக தீருது, தீர்ந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ பசிக்குது, சாப்பாடு இல்லை. இனி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். இனி யார் பசிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு உணவு கொடுக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லி கடவுள் முன் சபதம் ஏற்க வேண்டும். புரியுதா? இப்போ எப்போல்லாம் நீங்கள் துன்பத்தில் எதை பேஸ் பண்ணி நீங்கள் துன்பத்தில் இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அந்த துன்பத்தில் இருந்து கற்றுக்கிட்டதை கடவுள் முன்னாடி சமர்ப்பிக்கணும். இனி இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய மாட்டேன்னு அந்த வார்த்தையை சொன்னாதான் இனி உங்களுக்கு பட்டினி அப்படின்றது இல்லை. என்றைக்குமே வயிறு நிரம்பியே இருக்கும். என்றைக்குமே வயிறு நிரம்பியே இருக்கும். நான் பல கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், வண்டி கிடையாது, கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் ஆர்டர்ஸ் எடுத்த வேண்டிய ஒரு நிலைமை. மதியம் 1-1:30 மணிக்கு. அப்போ நினச்சேன், யாராவது வண்டி கேட்கணும், என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அப்போ என்னென்னலாம் துன்பங்கள் வருதோ அப்போல்லாம் நான் சபதம் ஏற்றுக்கிட்டதால இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எல்லா விஷயத்துக்கும் துன்பத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு. கடவுள் கொடுத்ததை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் வாழ்க்கை வாழ முடியும். ஐயோ கடவுளே, வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது கூட ஆட்கள் யாருமே இல்லை, என்னை இப்படி படைச்சிட்டியா அப்படின்னா அடுத்த வேளையும் சோறு கிடைக்காது, அடுத்த வேளையும் சாப்பாடு கிடைக்காது. அதை புரிஞ்சிக்க வேண்டிய அறிவும் பக்குவமும் ஒரு மனுஷனுக்கு இருந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி துன்பங்கள் எப்பொழுதும் எங்கேயும் வரவே வராது. ஒன்றும் இல்லை, குழந்தை பிறக்காமல் எத்தனையோ பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சந்தேகம் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்க. கடவுளே, இந்த மாதிரி எந்த பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்கள் வயிற்றில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை அவர் நடத்துவார். ஷியோர். நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக கன்சீவ் ஆவாங்க. ஏன்னா கடவுளோட வார்த்தை ஒரு பொழுதும் பொய்யானதே கிடையாதுங்க. இல்லை கற்பனையான வார்த்தை இல்லை, நிஜம் நிஜம் நிஜம். அதே போல் எந்த பெண்களையும் நான் தப்பாக பேச மாட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பெண்களாக இருந்து எத்தனையோ பெண்களை தப்பாக பேசியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சவர்களை ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்களே ஒரு மாதிரியும் நீங்கள் பேசியிருக்கீங்க. இனி அப்படி பேச மாட்டேன், பெண்களை தெய்வமாக நான் மதிப்பேன் சொல்லுங்கள். கண்டிப்பாக சரி, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகா அற்புதம் டெஃபினட்டாக நடக்கும், நடக்காமல் போகாது.
அப்போது உங்கள் துன்பத்துக்கு என்ன காரணம், அந்த காரணத்தை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். கடனால் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அப்பயும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கடவுளே என் கையில் காசு வந்ததுக்கப்புறம் யாருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கடனாக கொடுக்க மாட்டேன், என்னால் என்ன முடியுதோ அதை அவங்களுக்கு தருவேன்னு சொல்லுங்கள். உங்கள் கடன்கள் தீரும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம ஏன் இப்படி அனுபவிக்கிறோன்னா, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சதால தான் அனுபவிக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயமும் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரியம் இல்லாமல் நடக்காது. அதாவது ஒரு போலீஸ்காரர் திருடன் எவனை நினைக்கிறாரோ அவனை தான் அடித்து எடுத்துகிட்டு போவார், எல்லாரையும் எடுத்துகிட்டு போக மாட்டார். கரெக்டு தானே? தப்பு பண்ணால் அவன் தான் அவருக்கு டார்கெட். எல்லாரையும் போட கூடாது. என்னதான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு நல்லவனை எப்படி கைது பண்ண முடியும்? அப்போ அவன் கெட்டவன், அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். அதனால் அப்போ கடவுள் யாரை சோதிக்கிறாருன்னா, நீ தப்பு பண்ணியிருக்க, என்ன கற்றுக்கிட்ட, உனக்கு கடவுள்கிட்ட இருந்து விடுதலை மன்னிப்பு நிச்சயமாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், விடுதலை இருக்கு. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிற ஒரே விஷயந்தான், 100 அடி உனக்கு தினமும் அப்படின்ற இடத்துல நீ மோசமானவனாக இருந்து உன்னோட எண்ணங்கள் மாறல, உன் கேரக்டர்ஸ் மாறல, நீ ஸ்டில் தட் நீ மோசமான பர்சன் அப்படின்னும் போது உனக்கு 100 அடி உன்னால் தாங்கிக்க முடியல. 50 அடியிலேயே நீ சுருண்டு விழுந்த ஒன்றை மறுபடியும் அடிக்கிறாங்க, உபத்திரம் கொடுக்குறாங்க. 97, 98, 99, 100 என்ன வலிக்கும். இப்போது உனக்கு ஒரு நாள் 100 அடி, ஒரு வருஷம் ஃபுல்லாக வாங்குறீங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்குறவர் உனக்கு இனிமே தண்டனை 10 அடி தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக துள்ளி குதிக்க மாட்டீங்க. 100 அடி எங்கே இருக்குது, வெறும் 10 அடி எங்கே இருக்குது? அடி இல்லைன்னு இல்லை, 100 அடி, இப்போ 10 அடி. அதான் கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்கள் மனசும் உங்கள் புத்தியும் நல்லபடியாக இருந்துருச்சுன்னா உங்களுடைய தண்டனைகள் குறைக்கப்படுது, உங்களுக்கு மன்னிப்பு வழங்குறதால குறைக்கப்படுகிறது. என்னப்பா 100 அடி வாங்கிட்டு இருந்தேன், 10 அடி தானா, அடி கூட இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா 100 அடிக்கு 10 அடி எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைப்போம். அடுத்த கொஞ்ச நாள் அந்த 10 அடியும் இல்லை, திடீர்னு உங்களுக்கு தண்டனை கொடுக்குறவர் சொல்கிறாரு, எப்பா உனக்கு தண்டனை காலம் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் நிறைய அடிச்சிட்டோம், நாங்கள் அடித்ததுக்கு உண்டான காம்பன்சேஷன் உனக்கு பண்ணிடுறோம், நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு உனக்கு என்னென்னலாம் நீ கேட்டிருக்கியோ அது 2 மடங்காக நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு அந்த அடி ஒரு அடியாகவே தெரியாது. கடவுளோட கணக்கை நான் நல்லா கால்குலேஷன் பண்ணதால தான் இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அவரோட தண்டனை கொடுக்கறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க, ஆனால் மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டேன்றது முக்கியம். தண்டனை ஏற்றுக்கிட்டா ஓகேவான்னு சொல்லிடக்கூடாது, மறுபடியும் அந்த தப்பனை செய்ய மாட்டேன்னு சொல்லி உங்களால் உத்தரவாதம் கொடுக்கணும். கொடுத்தால் என்னைக்காவது ஒரு நாள் சும்மா வானத்தில் உயரத்தில் பறப்பீங்க. உங்களை பிடிக்க யாராலையும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஃபீலிங்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த லைஃப்பில். ஸோ பல பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த ஜென்மத்தில் நடக்குமா? இந்த ஜென்மம் இல்லை, இந்த செகண்டிலே நடக்கும். உங்கள் மனசில் ஒரு விதமான ஒரு சக்தி வரும். அந்த சக்தி இல்லை ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு சம்திங், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இந்த பதிவை கேட்கவே உங்கள் மனசில் ஒரு விதமான கான்ஃபிடென்ட் கிடைக்கலாம். சில பேருக்கு கிடைக்காமலும் போகலாம், எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லிட முடியாது. இவ்வளோதான் நான் வாழ்க்கை, இந்த துன்பத்தை இப்படி கூட தீர்க்க முடியுமா? அதுதான் இவர் சொல்கிறாரா? இனி இந்த மாதிரியான துன்பம் அவன் வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லி, அடடா, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி
மனசில் வச்சா நீங்கள் துன்பத்தை கடப்பதற்கு தயாராக இருக்கீங்க. துன்பம் இனி கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இது இல்லை, அதுக்கப்புறம் சிறப்பு, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த பதிவு ஒரு சமாதானத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு வெற்றி பாதையை தரும்னு நம்புறீங்களோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாயப்பான்றது சாதாரணவர் இல்லை, சாதாரணவர் இல்லை. நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றி தருவதில்லை, உங்களை விட அவர் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில் பம்பரமாக கட்டிட்டு இருக்காரு, இரவும் பகலும் அவர் தூங்குறதில்லை தெரியுமா? இரவும் பகலும் தூங்குறதில்லை. எப்பேற்பட்ட விஷயத்தை உண்மையாக்குறாருங்க. ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஒரு கனவு. ஒரு விடிய காலை ஒரு 4-4:30 மணிக்கு இருக்கும். அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பேப்பர் போடுறவர் பணம் வாங்கிறதுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அண்ணா உங்கள் கூகுள் பே நம்பர் சொல்லுங்கள், நான் வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஓகே சார் பண்ணிவிடுங்க சார். கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் நடித்த படம் ஒன்று கொஞ்ச நாளாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. அப்போ நான் யோசிக்கிறேன், கனவுல நடக்குது, நான் நடித்த படம், நான் எங்கள் படத்தில் நடித்தேன், நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு வந்தேன், ஒரு நமக்கு தெரியாமல் எதோ வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து ஷூட் பண்ணிட்டாங்களோ தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த கனவு அப்படியே போகுது. இன்றைக்கி காலையில் பெல் அடிக்கும்போது பார்த்தா யாருன்னா பேப்பர்காரர் இருக்கு. அப்போ கனவுல நடந்தது அப்படியே நடக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு இது பெரிய வியப்பாக இருக்குது. அதாவது மாதத்தில் ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுகிறோம், 5 நிமிஷம் தான் பேசுகிறோம், 5 நிமிஷம் கூட இல்லை, எவ்வளோ கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணிடுறோம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் கனவுல வந்து அதை கூட நினைவாக்குறாரு. இது வந்து சிம்பிளாக நீங்கள் நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாயப்பாவுடைய சொல்லோ செயலோ புரியலன்னு அர்த்தம். இதை வந்து கொஞ்சம் எப்படி அப்படியா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய சொல்லோ செயலோ உங்கள் வாழ்க்கையில் வந்துடுச்சு, அந்த அனுபவம் கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ எனக்கு வரலையே என்ன சைராம் பண்ணுறதுன்னா, யாருக்குமே இங்கே ஆரம்பத்தில் வரலிங்க. இந்த பதிவை கேட்க அவங்க மனசை மாற தான் அத்தனை விஷயங்களும் நடந்துச்சு. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒவ்வொரு நாளும் பதிவுகளை கேளுங்க, சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்டு அதை செயல்படுத்த முயற்சிகள் செய்யும்போது இங்கே பலவிதமான நல்ல விஷயத்துங்களையும் நாம் அனுபவிக்கலாம். பல கஷ்டத்தையும் தாண்டலாம், நஷ்டத்தையும் தாண்டலாம். வியாபாரத்தில் நஷ்டமா? பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. என்னங்க பயங்கர லாஸ், என்ன பண்ணுறது? அதாவது தாக்கு பிடிக்கக்கூடிய நஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், தாக்கு பிடிக்க முடியாத நஷ்டமாக அதை க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன சாய்ராம் இப்படி சொல்கிறீங்க? ஒரே விஷயந்தான், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் வருஷம் கழித்து ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் ஏதாவது வேலைக்கு போங்க, உங்கள் ஃபீல்டு இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. ஏன் லாஸ் ஆக்குனீங்கன்னா நேரம் சரியில்லைன்னு இல்லை, நேரம் சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நேரம் உங்களுக்கு சுக்கிர திசை இருந்தாலும் சனி திசை தான் நடக்கும். நேரம் சரியில்லைன்ற வார்த்தையே இல்லை. அதாவது ஒரு வியாபாரத்தை நடத்துவதற்கு போதுமான அறிவு இல்லை, அதனால லாஸ் ஆகிடுச்சு. அப்போ அறிவை மறுபடியும் வளர்த்துக்கிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், செம்மையான ஒரு வியாபாரத்தை உங்களால் நிச்சயமாக கொடுக்க முடியும், நான் உறுதிப்படுத்துகிறேன். 5 வருஷம் வேலை பாருங்கள். நீங்கள் எந்த தொழில் நடத்துகிறீங்களோ அதே தொழில் சம்மந்தப்பட்டதாக வேலை பாருங்கள், அதுக்கு ப்ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். 2025 இல்லை 2030 ஜம்முன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், என்னை கூப்பிடுங்க, நானும் சொந்தத்தோட சொந்தமாக வந்து நிற்கிறேன். கண்டிப்பாக நடக்கும், ஷுர். ஏன்னா 2020 ஒருத்தவங்களுக்கு சொன்னது 2025 அவங்க மதுரையில் சூப்பரான ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே துணிக்கடை ஆரம்பித்து 7-8 வருஷம் ஏகப்பட்ட லாஸ்.
மறுபடியும் வேற ஒரு துணிக்கடையில் சேர்ந்து என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பக்கா டெடிகேஷன் 5 years எதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு அன்னைக்கு சொன்னது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் கஷ்டத்தை மறந்து ஹாப்பியாக இருங்க. கஷ்டத்தை நினச்சி மறுபடியும் கஷ்டப்பட்டு இழக்கிறதுக்கு கஷ்டத்தை நினச்சி என்ஜாய் பண்ணுங்க. இழந்தது அத்தனையும் திரும்ப 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 பெறுவீர்கள். அப்படிப்பட்ட விஷயங்களாக தான் இங்கே நடக்குது. அதை தான் நம்ம அன்பே சாயில தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ நிச்சயமாக சொல்கிறேனே, அடித்து சொல்கிறேன், ஜெயிக்க போவது நீங்களே, ஜெயிக்க போவது நீங்கள். அதனால் உங்களுடைய அந்த நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் வெல்வீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.